எந்த சேருங்க ஊர் என்ன என் பேர் என்ன பையன் தட்டுல போட்டா பார்த்தாதுன்னு பெரிய சிமிட்டி சோடி கூட வச்சு சோறு கூழு தவிடு புண்ணாது எல்லாத்தையும் காலை கூட வண்டி மாடி வண்டி மாடியம்மா ஒட்டி பாடல கொட்டிதான் காட்டணும் அது மாதிரி தான் வண்டி மாடி பாத்தியானா சபை சபை சத்திய திருநாள சபை சத்திய திருநாள ஒரு பேர் என்ன ஒரு நாள் என்ன குழுகுட்டி பேசவடா உனக்கு தெரியுதா அம்மா அம்மா வந்தீங்கள கல்யாணம் ஆயிடுச்சா கல்யாணம் ஆகல இருக்குதா இல்லையா எத்தனை வீட்டுக்கார போன வருஷம் எத்தனை பேர் வச்சிருந்த இந்த வருஷம் எத்தனை பேர் வச்சிருந்த போன வருஷம் எத்தனை புள்ளைய கழிச்சு இந்த வருஷம் எத்தனை புள்ளைய கழிச்சு வாய்க்கா வர போனியா வரப்பு வர போனியா கொல்லி வர போனியா கவுக்கு வர போனியா கரும்பு வர போனியா ராஜுக்கு போனியா ரூம் போட்டியா வாடகை என்ன ரேட் என்ன உங்க அம்மா போடுவார் ஆத்தா போடுவார் பொட்டாட்டி போடுவார் ஆளை பார்த்து என்ன கேட்டேன் ஏற்றி தலைமலை ஒரு பக்கம் அப்படியே நெட்டு கட்டுருவேன் 2025 வரைக்கும் தலை நடத்தாச்சு ரூம்பு போட்டியா லாட்டி போட்டியா பெரிய தேவடியா இருக்கு பார்த்தா நல்லவங்களுக்கு தூக்கி பாரு இன்னைக்கு வா நாளைக்கு வா நாளைக்கு கழிப்பா அதே கேட்பா வணக்கம் அம்மா வந்தீங்களே
ஊர் என்றால் ஊரு உத்தமரால் வாழும் ஊரு பையா அந்த அஜிமா நகரம் எப்போ வீதி தெரியுமா? ஒரு வீதிக்கு 66 அரண்மனை. அப்பா மாமியா 100 புள்ள பேத்தாங்க. காந்தாரியும் திருதராட்டிலும் எங்க மாமியா மாமனார் 100 புள்ள பேத்தாங்க. சும்மா இருப்பனா அப்படி சொன்னாலும் எங்க வீட்டுக்காரர் கூட பார்த்துங்க 101. எனக்கு ஒரு நாத்தரா போய் நாத்தரா தூச்சால 101 கல்லில போய் என் பேரு பெருந்திருவாள் பானுபதி. அப்பா அம்மா பேரு எங்க அப்பா அம்மா பேரா தெரியாதா? எனக்கு தெரியல. பலராம சக்கரவர்த்தி. பேரு பானுபதி. எப்ப அது எந்த காரணமா மண்ணு வச்சிருக்கிறா? எங்க வீட்டுக்காரு புண்ணியமில்லாத ஆளை கட்டின்னு தாப்பாடாத பாடுபடுற 60 புள்ள பேச நானும் எத்தனையோ காரி கேள்விப்பட்டுக்கிறேன். புது மாடு விட்டுக்கிறாங்களாமா? மாமியா 101 இல்லையா? காரு எத்தனையோ விதமான காரெல்லாம் விட்டுக்கிறாங்க. பேட்டரி காரு கூட வந்துருச்சு. அது என்னமா வீட்டுக்காரு? வீட்டுக்காரா? அது வீட்லயே இருக்கிற காரு. பேட்டரி லோவான காரு. இது ஒரு காரு பாருங்க. பேட்டரி லோவான காரு. வீட்டுக்காரு எப்படிங்கிறாரு கேளு. எப்படிங்கிறாரு? நல்லா ஆச்சார வீட்டுல அனமுச்சு வச்சு வருகிறாரு. இல்ல அஜான எப்பேர் வந்தது மனைவி நானா 60 என்ன சொன்னார் அந்த ஆளு? அற்புதமான ஆளு. சீன்றத பார்த்தா நீ காலாளி கையாளி சீன்றத பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. உனக்கிட்ட மாதிரி ஒரு 4 பேரை கூட்டிக்கிட்டு ட்ரெயின் ரோட்டுக்கா போக சொன்னாரு. குத்து கல்லி மாதிரி இருக்குதா? 4 பேர் எடுத்து பின்னால போட்டோம். மறுபடி குத்துற ஓடி அப்படியே அது ஒரு சின்ன என் பேர் ஒரு சபை முன்பாக அரண்மனை சாதி பேரை சார்ந்த செய்தி
அந்த பசங்க இருக்காங்க. ஆமா. அங்க பாண்டவர்கள் பணம் ஓட்டி நம்ம ஓட்டிட்டோம். ஆமா. ரெண்டு பேரும் வாங்கிட்டு. ஆமா. செத்து விட்டாரு. ஆமாவாகிய ஜெகனிமா உன் அப்பா. ஆமா, எங்க அப்பா. அம்மா ஜவுளி நானே. சொல்வார்கள் ஏதோ காரணம் தெரியல என் மருமகன் என்ன கூடுகிறான். அதனால மாமா வந்து சிமாலன் அமர்ந்து சொல்றாரு மகாராஜா. மாமாவாகிய ஜெகனி மாமா வந்துட்டாரு. அடிபட்டு குத்துறாரு. வந்திருக்கான். வந்துட்டாரு. குத்தாச்சு குத்தாச்சு போ. மாமா மருமகனாய் யாருக்கு பணங்கா வேண்டி சேர்க்கிற? மாமா என்று ஓடி வந்து பாதாள விதத்தில் ஆதாரமா சேவது வேலையால் மாமா இருக்க வரைக்கும் இந்த முடி நிலைக்கும். அதனால் பலகாரமும் நல்லா இருப்பாய். அதனால மருமானா மகாராஜா அவர் காட்டுறத பார்த்தா வாயில எடுத்து வைக்கிற வேலை தவறா நினைக்காதா? மருமானா என் மோளை கொண்டா மோளை கொண்டா போறது போற உங்க அப்பா எடுத்துட்டே போமா. உங்க அப்பா தடியப்பா தாலி நினைக்க கடவுள். நானும் மருமகனே ராஜாங்கத்துல பேசிருக்கோம். அதனால நீ போய் நாங்க அசதியா பேசிட்டு வருவோம். இல்ல அப்புறம் ஒருத்தர் சுருத்தாடி போட்டு வைப்போ. இல்லாம புரு காப்பி போடு. ஆமா மருமகனே இங்க ஆமா ஏன் கேட்குற? இந்த ஒரு வனவாட்டி எத்தனை ஆண்டு ஆகுது? 6 ஆண்டு காலமாக ஆகுது. அந்த பஞ்சப்பானம் இறந்திருப்பார்கள் நினைக்கிறேன். என்ன சொல்ற? அதனால நீ மட்டும் தனியா போனால் தெரியாது. சரி மறுபடியும் 13 ஓட்டணும்னா உங்க தம்பி மாற 100 பேரை கூட்டிக்கின்னு காடு காடா வனமா சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா
மறுபடியும் அவங்கள பார்த்தா மீண்டும் ஓட்டலாம். அதனால 100 பேரை கூட்டி கிளம்பு. தம்பியாகிய இப்படியாக துரியோதன மகாராஜா பட்டவர் தன் தம்பியாருக்குரிய உற்சாதன அழைக்க உற்சாதன தர்ப்பா